சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் எம்எல்ஏ ஐயப்பன் அவர்கள் திடீரென்று பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக பேசியுள்ளார். 2026 சட்டசபை தேர்தல் முடிவிற்கு வந்த பிறகு பன்னீர்செல்வம் அவர்களது தலைமையிலான ஆட்சியே அதிமுக அமைக்கும், அவரது ஆதரவு இல்லை என்றால் நிச்சயம் அதிமுக மிகப்பெரிய தோல்வியே தழுவும் என்பதற்கேற்ப கூறியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நான் தனிப்பட்ட முறையில் சசிகலா, டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம் இவர்களை மீண்டும் அதிமுகவில் கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்தேன் என்றும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. இன்றைக்கு நான் தனிப்பட்ட முறையில் பன்னீர்செல்வத்தை சந்தித்துள்ளேன் என்றும் அவரது ஆதரவு அதிமுகவிற்கு தேவை என்று உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் அவர்கள் திடீரென்று பேட்டி அளித்திருப்பது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென் மாவட்டங்கள் முழுவதும் சில தொகுதிகளை கைப்பற்றி வைத்திருப்பதன் காரணமாக 25 தொகுதிகளுக்கு மேலாக ஓபிஎஸ்ஸின் வார்த்தைகளுக்கு கட்டுப்படக்கூடிய ஊர் மக்கள் நிச்சயம் அதிமுகவிற்கு எதிராகத்தான் ஓட்டுக்களை செலுத்துவார்கள். அல்லது பன்னீர்செல்வம் அவர்கள் யாருடன் கூட்டணி வைக்கிறாரோ அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்து விட்டால் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அதிமுக அரியணை ஏறும், இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியே அதிமுக தழுவும் என்பதை ஐயப்பன் அவர்கள் பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராக பலரும் கூறி வரக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீதியாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்தாலும் தொண்டர்கள் கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் எடப்பாடியை புறக்கணித்து விட்டார்கள். ஏன் வடமாநில மாவட்டத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும்? அங்குதான் அவரது சொந்த ஊர் என்ற காரணத்தினாலும் அங்கு அவர்களுக்கு ஆதரவுகள் இருப்பதன் காரணமாகவும் அங்கிருந்து அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கினார். இருந்தபோதிலும் பெருமளவில் ஆதரவுகள் கிடைக்கவில்லை. தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறுதியாக புறக்கணித்து விட்டால் தோல்வி என்பது அதிமுகவிற்கு நிலைமையாகிவிடும். இனிமேல் அதிமுக வெற்றியடைவது மிகப்பெரிய ஒரு கடினமாகிவிடும் என்பதற்கேற்ப அதிமுகவின் உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் அவர்கள் கூறியது சரியா தவறா, அல்லது ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமலே அதிமுகவை வெற்றியடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைப்பாரா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.